ஒருத்தருக்கு ஒரு போலீஸ்காரருக்கு மரியாதை நிமித்தமாக ஒரு வணக்கம் வச்சங்க. அவர் திருப்பி கூட பார்க்கல, ஒரு வணக்கம் கூட சொல்லலை. இதெல்லாம் எங்கே நியாயம் சொல்லுங்க? இதுக்கெல்லாம் காரணம் யார்? திமுக அரசு தான் அப்படின்னு ஒருத்தவங்க கொதித்தெழுந்து பேசியிருக்காங்க. யார் அவங்க? அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான். அதாவது செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காங்க. ஏங்க, ஒரு போலீஸ்காரருக்கு தூத்துக்குடியில் வந்து இறங்கினேன். அப்போ ஒரு போலீஸ்காரர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அவருக்கு ஒரு வணக்கம் சொன்னேன். பதிலுக்கு கூட ஒரு வணக்கம் சொல்லலைங்க. அவர் திரும்பி கூட பார்க்கல, மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? திமுக தான். திமுக அரசு தான் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க யாருக்குமே வணக்கம் சொல்லக்கூடாது, மரியாதை சொல்லக்கூடாதுன்னு இப்படி அடக்கி ஒடுக்கி வச்சுருக்காங்க. திமுக அரசோட பயத்துக்கு தான் இவங்க எல்லாரும் கட்டுப்பட்டுருக்காங்களே தவிர யாரோட அன்புக்கும் கட்டுப்பட்டு இல்லை அப்படின்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அவமரியாதை செய்தால் நாம் பாராட்டப்படுவோம் என்று காவல்துறை அதிகாரிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கூட நான் பார்த்தேன். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்றதுக்கு வழக்கம் கிடையாது. நான் வணக்கம் சொல்றேன், அவர் கையை கட்டிட்டு நிக்கிறார். ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி, நான் எதிர்கட்சியை சார்ந்தவள், வணக்கம் சொல்லிட்டா தப்பு அப்படின்னு. இப்படிப்பட்ட காவல் அதிகாரிகள் தூத்துக்குடியில இருக்கிறாங்க. அதை பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா இவங்களாம் நான் வணக்கம் சொல்றேன், அவர் கையை கட்டி கொண்டு நிற்கிறார். ஏன்னா எதிர்கட்சிக்காரர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டால் ஆளும் கட்சியின் பகைக்கு, ஆளும் கட்சியின் துன்பத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்ற பயம் இன்று காவல்துறையினரை பற்றி கொண்டிருக்கிறது என்ற நிலை மிக மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால முதல்ல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் கையில் வைத்திருக்கிற காவல்துறையை சரியாக வழிநடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததா செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த கூட்டணி கட்சி எல்லாம் பாஜக கபலீகரம் செய்கிறதா திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவருக்கு எங்கள் கட்சி மேலே எதுக்குங்க இவ்வளோ அக்கறை? எங்கள் கூட்டணி மேலேயும் எங்கள் கட்சி மேலேயும் இவ்வளோ அக்கறை காட்டி இவ்வளோ தூரம் பேசுகிறாரு, நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது குரல் கொடுக்குறாரா? ஏங்க, இந்த துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை வந்துச்சு, வேங்கை வயல் பிரச்சனை வந்துச்சு, இப்போ கூட சமீபத்தில் பட்டியலின வாலிபரை வந்து காலில் விழ வச்சாங்க, இந்த பிரச்சனை வந்துச்சு. இதுக்கெல்லாம் இவர் வாயவே திறக்கல. திமுக கூட ஒட்டி இருக்காரு, இதுக்கெல்லாம் வாயை திறக்கல. ஆனால் ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்துடுறாரு குறை சொல்கிறதுக்கு, அதை பண்ணுறதுக்கு, இதை பண்ணுறதுக்கு. முதல்ல அங்கே நடக்கிற பிரச்சனையை பாருங்க அப்படின்னு அடுக்கடுக்கா பல கேள்விகளை சொல்லி கொதித்தெழுந்து பேசியிருக்காங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். செல்வ பெருந்தகை சொல்றாரு, நாங்க மக்களுக்காக போராடுறாங்களாம், உயர் கட்டணத்துக்கு போராடினாராம். நான் கேட்கிறேன், இவ்வளவு போராடிட்டு கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு பாஜக கபலீகரம் செய்கிறதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கொள்கையை மறந்து திமுக கூட இருக்கிறாங்க. சாம்சங் தொழிலாளர் போராடினா என்ன, துப்புரவு தொழிலாளர் போராடினா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் வேங்க வயல்ல பிரச்சனை இருந்தாலும் கவலை கிடையாது, பட்டியலின சகோதரர் கால விளைவிச்சாலும் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் மட்டுமா கேட்கணும்? அதனால நான் திமுக கூட தான் ஒட்டிக்கிட்டு இருப்பேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணி கட்சிகளின் கொள்கையை மறக்கடித்து தன் கூட இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மறக்க முடியாத குற்றம்.